நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் பற்றி தான். இந்த பெர்ஃப்யூமோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி நம்ம லாங் ஸ்டேவாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை பாடி லோஷனோ அப்ளை பண்ணுங்கள். பட் ஆனால் இப்போ நான் ஒரு சொல்கிற விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மாய்ஸ்சரைசர் இல்லைனா பாடி லோஷன் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பெர்ஃப்யூமோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் லாங் ஸ்டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பாடி லோஷன் இல்லை மாய்ஸ்சரைசரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸ் இந்த பெர்ஃப்யூமோட அந்த வாசனையை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் பெர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுடைய பல்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா கையில், ஸோ அங்கே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல்லும் வந்து அவ்வளோவா தெரியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃப்யூம் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய பல்ஸ் பாயிண்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நிறைய பேர் ரெண்டு கையும் வந்து நல்லா ரப் பண்ணுவாங்க. அந்த தப்பை பண்ணவே கூடாது. பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி ரப் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சென்ட் வந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய பல்ஸ் பாயிண்டில் வந்து நீங்கள் அந்த பெர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரை ஆக விட்டுறணும். அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ தான் அதோடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பெர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணும்போது 2-3 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க. அந்த 2-3 வாட்டியுமே வந்து ரொம்ப ஹெவியாக தான் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஹெவி லேயர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தின் லேயராக வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹெவி அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பெர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், இந்த பெர்ஃப்யூமை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் கரெக்டாக நம்ம வைக்கணும். சன்லைட்டில் படுற மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பெர்ஃப்யூம் வாங்கும்போது உங்களுக்கு அது கூடயே வந்து பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்லேயே வந்து நீங்கள் வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் பாக்ஸோட வாங்கலை அப்படின்னா அதை வந்து சன்லைட் வைக்காம நிழலான கூலான ஒரு பிளேஸ்ல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸிங் டேபிளா இருக்கட்டும், இல்ல உங்க மேக்கப் கிட்லாம் வைக்கக்கூடிய அந்த கபோர்டா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல நீங்க வைக்கும் போது இந்த பெர்ஃப்யூம் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது அந்த ஃப்ராக்ரன்ஸ் போகாம நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பெர்ஃப்யூம் அப்ளை பண்றதுக்கு கரெக்டான டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உடனே நீங்க பெர்ஃப்யூம் பண்றது ரொம்பவே நல்லது. காரணம், நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய அந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனா இருக்கும். ஸோ அப்போ உங்க ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு நீங்க பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான டிப் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. என் மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னது பண்ணிவிடுங்க. ஓகே. என் லிப்ஸு குட்டியாக இருக்குது, பெருசு பண்ணிவிடுங்க. ஓகே. கண்ணு குட்டியாக இருக்குது, பெருசாக காமிச்சிடுங்க. ஓகே. இது எல்லாம்